ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எனக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் சொன்ன இப்போ இந்த உலகத்தில் 4 ஸ்பெஷல் பைக்ஸ் வந்திருக்கான். ஸோ இப்போ அதோட இன்ஃபர்மேஷன் அவன் சொன்னான். ஸோ இப்போ நம்ம அந்த 4 ஸ்பெஷல் பைக்ஸும் நம்மளோட தான் ஆக்கிக்கணும். அதாவது நம்ம அது எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் அந்த பைக்ஸ் எர்த் பைக், அதுக்கப்புறம் ஏர் பைக், வாட்டர் பைக், ஃபயர் பைக். ஸோ நம்ம இந்த பைக்ஸ் எல்லாம் லாம்போர்கினி காரில் தேடுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னா, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்க்கு போகலாம். இங்கே ஒயிட்டாக இருக்குது, பியூர் ஒயிட்டு. ஸோ ஏர் பைக் இங்கே இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒயிட்டாக இருக்குன்னா ஏர் பைக் இருக்கணும்லாம் இல்லை. ஏன்னா ஒயிட் கலரில் இருந்தால் ஏர் ஒயிட் கலரில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை நம்மளால் பார்க்கவும் முடியாது. ஏர் எல்லா இடத்துலையும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பைக்கும் எங்கே வேணாலும் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்குது. அப்படின்னா இங்கே எர்த் பைக் இருக்க வாய்ப்பு இருக்குது. கைஸ் இருங்க, நான் ஏதோ பைக் இப்போ தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு எர்த் பைக்கை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இருந்தாலும் வாங்க, நம்ம எர்த் பைக்கை கண்டுபிடிச்சாச்சு. எர்த் பைக்கை எடுத்துகிட்டு நம்ம போய் நம்ம வீட்டில் நிறுத்திடலாம். ஸோ எர்த் பைக்கு அப்புறம் நான் வாட்டர் பைக் எடுக்க போகிறேன். ஸோ வாட்டர் பைக் எங்கே இருக்கலாம்னா, மோஸ்ட்லி வாட்டரில் தான் இருக்கும். இப்போ வீட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ளே இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்துலேயே எர்த் பைக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எர்த் பைக்குக்கு பக்கத்தில் ஒரு பீச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒரு பீச் இருக்கும். ஸோ எர்த் பைக்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சில் போனால் வாட்டர் பைக் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க, நம்ம லாம்போர்கினி காருக்கு போகலாம். ஸோ நம்ம லாம்போர்கினி காருக்கு வந்தாச்சு. சரி வாங்க, நம்ம இப்போது வண்டியில் ஏறலாம். ரைட் சைடில் தான் பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், இங்கே பாருங்கள், இவ்வளோ ட்ரீஸ் இருந்தாலும் இங்கே பீச் இருக்குது. ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. சரி, இங்கே தான் எங்கேயாவது தண்ணி இருக்கும். இருங்க, அங்கே ஏதோ இருக்குது. ஏர் பைக் அது. இல்லை கைஸ், அது காரு. பார்க்க பைக்காட்டம் இருந்தது. சரி ஓகே, வாங்க நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே போய் பார்ப்போம். இருங்க, அந்த பைக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு முன்னாடி, அந்த கார் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் ஸ்பான் ஆகும். இப்போனா பீச்சில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, வாங்க நம்ம தண்ணியில் போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீச்சுக்கு வரோம். சரி ஓகே வாங்க. ஆமாம் இல்லை கைஸ், நம்ம ஒன்றே மறந்துட்டோம். நம்மளால் ட்ரவுன் ஆக முடியாது, இந்த தண்ணிக்கு அடியில் போக முடியாது. அதனால் பைக்கை தேட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, அங்கே ஒரு கார் இருக்குல்ல, இப்போ நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு தண்ணிக்கு அடியில் போனோன்னா நம்ம இப்போ தண்ணிக்கு அடியில் பார்க்க முடியும். ஸோ பைக் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பைக்குக்கு மேலே அப்படியே வந்தால் பைக்கில் ஏறுற ஆப்ஷன் காட்டும். ஸோ பைக்கில் நம்ம ஈஸியாக ஏறிக்கலாம். சரி வாங்க, இங்கே தான் இங்கேயே பைக் இருக்கும். தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். தண்ணிக்குள்ளே வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டுலாம் நினச்சிட்டு இருந்தேன் தண்ணிக்கு அடியில் தண்ணி தான் இருக்கும்னு. ஆனால் இப்போ தான் புரியுது, தண்ணிக்கு அடியில் வெறும் எதுவுமே இருக்காது, அதுக்கு அடியில் மண் இருக்கும்னு. சரி ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட வாட்டர் பைக்கு. நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. சரி வாங்க, நம்ம இதில் ஏறலாம். ஏறியாச்சு. அப்படியே போலீஸ் பைக்காட்டும் இருக்குது. ஆனால் போலீஸ் பைக் இல்லை, இது வாட்டர் பைக்கு. இதால் வாட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், தெரில. சரி, இதை வீட்டுக்கு கொண்டு போய் பார்க் பண்ணலாம். அட எங்கடா இது, இவ்வளோ தூரம் இருக்குது நம்ம வீடு பீச்சில் இருந்து. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபுல் ஸ்பீடில் வந்துச்சு இந்த வாட்டர் பைக்கு. ஓகே கைஸ், நம்ம வாட்டர் பைக்கை நிறுத்திடலாம். அட என்னடா இது, தண்ணியில் ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்குதுல்ல. அட
தண்ணியில் கீழே இருக்கோமா என்ன, ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோமா என்ன? இருங்க, ஒரு வேளை அந்த பைக்கில் வாட்டர் பைக்கால் இப்படி தான் வாட்டர் பைக்கால் இப்படி பண்ணுற மாட்டேங்குது. இங்கே தண்ணியே தான், ஆனால் தண்ணியில் ஸ்விம் பண்ணிட்டுருக்கோம். எர்த் பைக் எடுப்போம், நம்ம வந்து நார்மலானால ஆயிடலாம். வாங்க இறங்கி பார்ப்போம். எர்த் பைக் பார்க் பண்ணிட்டு இறங்கி பார்ப்போம். இன்னமும் தண்ணி மாதிரியே தான் இருக்குமா? சரி, வாட்டர் பைக்கால் தானே இந்த சக்தி வந்துச்சு, வாட்டர் பைக்லேயே ஏறி பார்ப்போம். சரி, இறங்கிக்கலாம். அட, இன்னும் வாட்டர் பைக்காலையுமே சரியாகலையா? சரி, எர்த் பைக்கை இன்னொரு டைம் எடுத்து பார்ப்போம். சரி, இந்த ப்ராப்ளம் வாட்டரால் தானே வந்துச்சு. சரி, நம்ம வாட்டருக்கே போகலாம். 2 பைக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது நம்ம ஸ்விம்மிங் பூல் இங்கே தான் இருக்குது, இதில் குதிக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். இங்கே நம்ம லாம்போர்கினிக்கு வந்தாச்சு. லாம்போர்கினி காரை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது ஃபயர் பைக்குக்கு போகலாமா இல்லை ஏர் பைக்குக்கு போகலாமா? நான் வந்து அடுத்தது ஏர் பைக்குக்கு தான் போக போகிறேன். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க. ஏர் பைக் எங்கே இருக்குன்னு போலீஸ்க்கு தெரியும். ஏன்னா போலீஸ் வந்து இந்த ஏர் பைக்கை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து என்கிட்ட சொன்னார், உனக்கு தெரியுமா இந்த உலகத்தில் 4 எலிமெண்ட்ரி பைக்ஸ் இருக்குது, அதில் ஒன்று போலீஸ்கிட்ட இருக்குதுன்னு சொன்னார். ஸோ இங்கே தான் யார்கிட்டையாவது இருக்கும். சரி, நம்ம உள்ள போலீஸ் இல்லைன்னா நம்மளுக்கு நல்லது. அதே செக்யூரிட்டி கார்டு இருந்தாருன்னா நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா அவர் எதுவுமே பண்ண மாட்டார், சும்மா கண்ணை பிடிச்சிட்ருப்பாரு. நம்ம பாட்டுக்கு ஸ்டிக்கி பாம்பு போட்டு ஓடிடலாம், அவ்வளோதான். 1 ஸ்டாரும் வராது. ஹலோ சார், எனக்கு தெரியும் உங்ககிட்ட தான் அந்த ஏர் பைக் இருக்குன்னு. இப்போ எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை சுட்டுட்டா? இல்லைப்பா, நான் சொல்லுறேன், இரு. அந்த ஏர் பைக் வந்து எனக்கு தெரியாதுப்பா. என்ன? இருங்க, உங்கள் மேலே ஸ்டிக்கி பாம்பு போட்டு அப்படியே உங்களை வெடிக்க வச்சிட்றேன். இல்லைப்பா, இரு, எனக்கு என் உயிர் தான் முக்கியம். அப்படின்னா சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு. எனக்கு சரிப்பா, நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். அப்படின்னா என்னை விட்டுருவியா? இந்த பாம்பெலாம் எடுத்துருவியா? என் மேலே ஒட்டிக்கிட்டே இருக்குடா. சரி, ஓகே, முதல்ல சொல்லுங்க. அது வந்து என் போலீஸ் படி நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அது மொட்டை மாடியில் இருக்குது, போய் பாரு. அப்படியா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அதையும் மீறி இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே இல்லை, வாங்க நம்ம இன்றைக்கி அவ்வளோதான். வாங்க நம்ம போகலாம். ஹலோ, அங்கே இல்லை, இப்போ எங்கே இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லைப்பா, அந்த மாடினா அந்த மாடி இல்லைப்பா, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலேப்பா. அப்படியா? அப்படின்னு தான் இனிமேல் நீங்கள் எனக்கு அன்வான்டு. ஸோ பாய். ஓகே, சரி, வாங்க நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு ஜெட் பேக் வாங்கிக்கலாம். இங்கே தான் ஒரு ஜெட் பேக் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது இங்கே தான் ஏதோ ஜெட் பேக் இருந்த மாதிரி ஞாபகம். எங்கடா ஜெட் பேக்கு? இந்த மாதிரி ஜெட் பேக்கில் ஏறியாச்சு. நம்ம பறந்துட்டுருக்கோம். அந்த ஏர் பைக்கே காணோம். நம்மளை ஏமாற்ற பார்த்துட்டான் அந்த போலீஸு. இப்போவே போய் அவனை கொல்றேன். இங்கே பாருங்க, இங்கே தான் அந்த ஏர் பைக் இருக்குது. நம்மளுக்கு அப்போ நம்ம கண்ணில் தெரில, இப்போ தெரியுது. ஆனால் இது ஆக்சுவலி பைக் ஆட்டமே இல்லை. எனக்கு இது பைக் ஆட்டமே தெரில. ஆனால் இது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு அடி அடித்ததுமே அந்த இன்ஜின் பறந்துட்டு போயிடுச்சு ஜெட் பேக்கு. ஆனால் இந்த பைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏரோப்ளேன் இல்லைன்னா ஜெட் பேக் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரினா ஓகே, ஆனால் பைக்கெல்லாம் இல்லை கைஸ். இது கார்னு சொன்னால் கூட ஒரு சிலவங்க நம்புவாங்க, ஆனால் பைக்குன்னு சொன்னால் ஒருத்தவங்களும் நம்ப மாட்டாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆனால் ஃபயர் பைக் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம காரை எடுத்துகிட்டு போகலாம். ஏறியாச்சு. அதுக்குள்ளே அடுத்த போலீஸ் வந்துட்டாங்க. நம்மளை சுடாமல் இருந்தால் நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே, அவங்களுக்கு தெரிலையாட்டுக்குது நம்ம தான் அந்த போலீஸ் மேலே கொண்டோன்னு. நம்ம பாட்டுக்கு இங்கே பாருங்கள்,
இந்த கார் வந்து அந்த ஏர்போர்ட்குள்ளே தான் பார்த்துட்ருக்கு. அப்படின்னா ஏர்போர்ட்குள்ளே ஏதோ இருக்காட்டுக்குது, அதனால தான் இதை அந்தாண்டியே பார்த்துட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு சில க்ளூஸ் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதுவும் க்ளூவானலாம் தெரில, கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா இந்த கார் வந்து யாராவது இடிச்சிருக்கலாம், அதனால் வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கான். கைஸ் இருங்க, இங்கே என்ன ரெட் கலரில் இருக்குது, பார்க்க நெருப்பெறியிட மாட்டேங்கிருக்கு. கேஸ் சிலிண்டர்ஸா? ஆமாங்க கைஸ், கேஸ் சிலிண்டர்ஸை போய் இங்கே வச்சு நம்மளை ஏமாற்ற பார்த்துருக்காங்க. அட, நம்ம இங்கே தான் இருக்குது நம்ம ஃபயர் பைக்கு. சூப்பர் கைஸ், நம்ம ஃபயர் பைக்கை கண்டுபிடிச்சாச்சு. சரி ஓகே, வாங்க நம்ம இதை எடுத்துகிட்டு கிளம்புவோம். இதான் நம்மளோட லாஸ்ட் பைக்கு, இதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்ம தான் சூப்பர் மேன். அட, அந்த ஏரோப்ளைன்லேயே நம்மளால் தள்ள முடியுதுன்னா நான் அவ்வளோ பவர் இது இருக்கா இந்த பைக்குக்கு. சூப்பர். சரி ஓகே, வாங்க நம்ம. அட, என்னடா இது, இந்த ஏரோப்ளைன் தள்ள முடியல. சரி, அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நெருப்பு வச்சு வெடிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், அந்த ஏரோப்ளைன் வெடிச்சிருச்சு. பாருங்கள், இந்த பைக்கோட பவர்னால அந்த ஏரோப்ளைனே வெடிச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம அடுத்த ஏரோப்ளைனை வெடிக்க வைக்கிறதுக்குள்ளே போலீஸ் வந்துடுவாங்க. அடைச்சே, சும்மா ஒரு எட்ஜில் தொட்டங்க. அதுக்கு நம்ம பாருங்கள் ஹெல்த் ரொம்ப லோக்கு வந்துருச்சு. ஆனால் ஜஸ்ட் லம்ஸ் கொஞ்சம் ரிட்ரீவ் ஆகிடுச்சு ஹெல்த்து. இந்த பைக் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களையும் அப்புறம் வெஹிக்கல்ஸையும் வந்து எரிக்க வச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம எரிய மாட்டேங்கிறோம். பார்த்தீங்களா கைஸ், நம்ம சுத்தமாக எரிய மாட்டேங்கிறோம். ஓகே, நம்ம ரிவர்ஸ் கியரில் வந்ததுனால கொஞ்சம் பின்னாடி வந்துட்டோம். ஆனால் அந்த காரை பார்த்திங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் எரியவும் செஞ்சிருச்சு. சரி ஓகே, வாங்க நம்ம இந்த 2 பைக்கையும் கூட அந்த 3 பைக் கூடயும் இந்த பைக்கை சேர்த்து நிறுத்திடுவோம். எங்கடா இது, நம்ம ஏர் பைக் யாரோ தேடிட்டு போயிட்டாங்க கைஸ். சீக்கிரமாக நம்ம போகணும், தேடணும் அந்த ஏர் பைக்கை. எங்கே யார் நம்ம ஏர் பைக்கை தேடுறதுன்னா? ஓ, நம்ம ஏர் பைக் இங்கே தான் இருக்கா? நம்ம அப்படியே கோஸ்ட் ரைடராட்டம் இருந்தோம் இந்த பைக்கில். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த நம்மளோட ஏர் பைக்கு, நம்மளோட வாட்டர் பைக்கு அண்ட் நம்மளோட எர்த் பைக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபயர் பைக்கு, இது 3ஐயும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.